ஆன்மங்கள் இளைப்பாற வேண்டுகிறோம். ஆன்மங்கள் இளைப்பாற வேண்டுகிறோம். ஆண்டவர் செவிசாய்க்க குரல் கொடுப்போம். ஆன்மங்கள் இளைப்பாற வேண்டுகிறோம். இறைவா வருவாய், இறைமை தருவாய். இறைவா வருவாய், இறைமை தருவாய். ஆன்மங்கள் இளைப்பாற வேண்டுகிறோம். ஆன்மங்கள் இளைப்பாற வேண்டுகிறோம். இறந்தோ இவர்கள் உமைச் சேர, எங்கள் ஜெபமெல்லாம் உமக்களித்தோ. இறந்தோர் இவர்கள் உமைச் சேர, எங்கள் ஜெபமெல்லாம் உமக்களித்தோ. உம்மையை நம்பி வாழ்ந்தவர்க்கு மீட்பினை தர வேண்டும் இறைமகனே. இறைவா வருவாய், இறைமை தருவாய். இறைவா வருவாய், இறைமை தருவாய். ஆன்மங்கள் இளைப்பாற வேண்டுகிறோம். ஆன்மங்கள் இளைப்பாற வேண்டுகிறோம். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி, பொதுக்காலம், 31ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 25 33 வரை. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது: என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டார்களா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக
இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கும் போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாது எனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேடமாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, விவிலிய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தொடக்கம் மனிதருக்கு, அதாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் ஒரே ஒரு கட்டளையைத்தான் கொடுத்தார். விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ணாதே என்ற கட்டளை. பின்பு இஸ்ரேல் மக்களோடு இறைவன் உடன்படிக்கை செய்து கொண்ட போது 10 கட்டளைகளை கொடுத்தார். விடுதலை பயணம் 20வது பிரிவு. காலப்போக்கில் 10 கட்டளைகளுக்கு மேலும் மேலும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு யூத சட்டங்களின் எண்ணிக்கை 613 ஆக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவோ மீண்டும் ஊற்றிற்கு செல்வது போல எல்லா சட்டங்களையும் சுருக்கி 2 கட்டளைகள் ஆக்கினார். கடவுளை முழுமையாக அன்பு செய்வதும் மனிதரை அன்பு செய்வதும் தான் எல்லாவற்றிலும் மேலான கட்டளை என்று உறுதிபட எடுத்து கோரினார். மார்க்கு 12:28 முதல் 34 வரை. காலப்போக்கில் இயேசு இந்த 2 கட்டளைகளையும் சுருக்கி ஒரே கட்டளையாக மாற்றி, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற புதிய கட்டளையை கொடுத்தார். யோவான் 13:34. உலகில் உள்ள எல்லா கட்டளைகளின் ஒரே நோக்கம் ஒரு மனிதருக்குள் இருக்கும் அன்பை ஆழப்படுத்துவதுதான். அன்பே அனைத்து சட்டங்களின் சாரம். ஆனால் பரிசேயர்களோ அன்பை புறந்தள்ளிவிட்டு கட்டளைகளை கடைபிடித்தனர். இதன் மூலம் சட்டங்களை சுமைகளாக்கி இருந்தனர். கட்டளைகளால் அன்பை ஆழமாக்குவதை விட்டுவிட்டு கட்டளைகளால் அன்பிற்கு அணைபோட முயற்சித்தனர். இதையே இயேசு கடுமையாக கண்டித்தார். அன்பு ஒன்றே வாழ்வின் ஆதாரம் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றினார். இதையே பவுல் முதல் வாசகத்திலும் வலியுறுத்துகின்றார். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார் என்றும் அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்றும் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, சட்டங்களின் சாரம் மட்டுமல்ல, வாழ்வின் சாரம் கூட அன்புதான். வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுப்பதும் வாழ்வின் ஆதாரமாக இருப்பதும் அன்புதான். அன்பை மட்டும் வாழ்விலிருந்து அகற்றிவிட்டால் வாழ்வே சூனியமாகிவிடும். அன்பை விட உயர்ந்தது வாழ்வில் வேறு எதுவும் இல்லை. அன்பை எடுத்துவிட்டால் வாழ்வில் வேறு எதுவுமே இல்லை. அன்பை மனதில் கொண்டால் அனைத்தும் ஆனந்தமே. அன்பை அகற்றிவிட்டால் அனைத்தும் அருவருப்பே. அரசர் ஒருவருக்கு ஓர் ஆசை. எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பொருள் இந்த உலகில் ஏதாவது ஒன்று உண்டா என்பதை அறிந்து கொள்வதற்கான ஆசை அது. அவர் பல முறை இது குறித்து சிந்தித்தும் அவருக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. எனவே நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பொருளை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். குறிப்பிட்ட தினத்தன்று பலர் அரண்மனை வாசலில் நின்று கொண்டிருந்தனர். முதலாவதாக வந்தவன் கையில் பணம் வைத்திருந்தான். பணத்தால் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்றான். அப்போது அரசன் கூட்டத்திலிருந்து துறவி ஒருவரை அழைத்து, உங்களுக்கு பணத்தினால் மகிழ்ச்சி கிடைக்குமா என்று கேட்க, அவர் பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது, எனவே பணம் எனக்கு தேவையில்லை என்றாராம். இன்னொருவன் குயிலை கொண்டு வந்து குயிலின் ஓசையை கேட்டு மகிழாதவர்கள் இந்த உலகில் யாருமே கிடையாது என்றான். அரசன், உண்மைதான், ஆனால் அது காது கேட்காதவர்களுக்கு எவ்வாறு மகிழ்ச்சியை தர முடியும் என்றான். அதேபோல மக்கள் கொண்டு வந்த எந்த பொருளாலும் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஒரு வயது முதிர்ந்த பாட்டி அரசனிடம் ஒரு பரிசு பொருளை கொடுத்தாள்.
அரசன் அதை பிரித்து பார்த்த பொழுது ஒரு குழந்தைக்கு தாய் பாலூட்டுவது போன்று செய்யப்பட்ட களிமண் பொம்மை வைக்கப்பட்டிருந்தது. அடியில் அன்பு என்று எழுதப்பட்டிருந்தது. அரசன் ஒரு வினாடி யோசித்தான். அன்பினால் மகிழ்ச்சி அடையாத உள்ளம் இந்த உலகில் ஏதாவது உண்டா என்று சிந்தித்தான். பதில் இல்லை என்று வந்தது. பாட்டிக்கு 1000 பொற்காசுகள் கிடைத்தன. மன்றாடுவோமாக. இறைவா, இன்று நாங்கள் சந்திக்கும் மனிதர்களை, முக்கியமாக எங்களோடு உடன் வாழக்கூடியவர்களை நேற்றை விட ஆழமான விதத்திலும் அதிகமான விதத்திலும் அன்பு செய்யவும், அந்த அன்பை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த ரோகி ஐயா. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த ரோகி ஐயா. அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும்